நம்ம கொடுக்குற மாதிரி பெண்களுடைய இம்யூனிட்டி அங்க பூஸ்ட் அப் ஆகும். புரியுங்களா? அதுக்குதான் என்ன சொல்றான், மாடுலேட்டிங் த இம்யூன் சிஸ்டம். இந்த விஷயம் அடிக்கடி நடந்து என்ன ஆகும், இட் வில் மாடுலேட் த இம்யூன் சிஸ்டம். எதுக்கு? ஏன்னா இந்த ஃபாரின் பார்ட்டிகள் அடிக்கடி ஜெனட்டிக் மெட்டீரியல் உள்ள போக 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 இருக்க என்ன ஆகுது, அங்க யூட்ரஸ்ல டிஷ்யூ வந்தது ரீமாடலிங் ஆயிட்டு இருக்குது. அடிக்கடி ரீமாடலிங் ஆகும். அதனால என்ன ஆகும், இன்ஃப்ளமேஷன் குறையும். ஏன்? இந்த ஸ்பெர்ம்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர் இருக்குது. புரியுதுங்களா? ஸ்பெர்ம் அப்படிங்கிறது என்னது, ஒரு குழந்தைய உண்டாக்குறதுக்கு மட்டும் இல்ல நண்பர்களே, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மார்க் இருக்குது. மார்க்கர் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ், இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் இந்த ஸ்பெர்ம்ல இருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, ஃபைப்ராய்டு வருமா, பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் வருமா, எண்டோமெட்ரியாசிஸ் வருமா? இதெல்லாம் வர காரணம் என்ன? இந்த விஷயம் நடக்குது. இது 6வது மருத்துவர் சொல்லி தருவாங்களா, பெரியவர்கள் சொல்லி தருவாங்களா, இல்ல ஏதாவது காலேஜ்ல தான் நீங்க யாராவது படிச்சிருக்கீங்களா? இல்லையே. ஏன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு இது சொல்லி கொடுக்க மாட்டான், டாக்டர்ஸ்க்கு இது சொல்லி கொடுக்க மாட்டான். ஆச்சரியமா தான் இருக்கும். தியரியை படிச்சுட்டு போயிட்டே இருக்கும், எழுதி மார்க்க வாங்கிடுவான். பிராக்டிக்கலா அவன் இந்த விஷயங்களை அனுபவத்துல யாருக்கும் சொல்லி கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு அது தெரியுது. புரியுங்களா? சோ அந்த யூட்ரஸுக்கு ரெண்டாவது இன்னொன்னு, இது அடிக்கடி நடக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய பிளட் வெசல், யூட்ரஸ்குள்ள இருக்கிற பிளட் வெசலுடைய growth நல்லா இருக்கும். அப்ப என்ன ஆகும், பிளசண்டா, ஹெல்த்தி பிளசண்டா ப்ரொடியூஸ் ஆகும். அதனால என்ன ஆகுது, பிரெக்னன்சி நல்லா இருக்கும். புரியுங்களா? ரைட். அப்புறம் ஆன்டி மைக்ரோபியல் ப்ரொடெக்ஷன், அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதுல அதுக்கும் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது நண்பர்களே, நான் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அல்லது ஹாப்பி ஹார்மோன் பத்தி அடிக்கடி பேசும்போது, இப்ப இந்த மீட்டிங்ல கூட ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, டோபமைன், அசிடைல்கோலின், செரோட்டோனின் சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா? செரோட்டோனின் நல்ல கவனமா கேளுங்க. பெண்களுக்கும் செரோட்டோனின் உற்பத்தி ஆகிறது இருக்கு இல்லையா, 52% ஆண்களோட மெதுவாகுங்கிறான் விஞ்ஞானம் சொல்லுது. எப்படி? 52% ரேட் வந்து ஸ்லோவா இருக்குமா ஆண்களோட. அப்போ அப்படின்னா அந்த செரோட்டோனோட அளவு பெண்களுக்கு குறைவு அப்படின்னு கிடையாது, அது உற்பத்தி ஆகி வர்றது அந்த ரேட், அந்த வேகம் இருக்கு இல்லையா, 52% ஆண்களோட பெண்களுக்கு குறைவு. புரியுதுங்களா? ஆண்களோட பெண்களுக்கு குறைவு. கடவுள் எப்படி அமைச்சிருக்கான் பாருங்க. இதுல ஸ்பெர்ம்ல செரோட்டோனின் இருக்கு. கடவுள் எங்க கொடுக்கறான் பாருங்க. பெண்களுக்கு ஏற்கனவே 52% ஸ்லோவா இருக்கிறதுனால ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உறவு நடக்கும்போது அந்த ஸ்பெர்ம்ல கடவுள் செரோட்டோனின் வச்சிருக்கிறான். ஏற்கனவே இந்த பெண்ணுக்கு குறைவுங்கிறதுனால இது மூலமா பேலன்ஸ் ஆகட்டும். செரோட்டோனினுடைய வேலை என்ன தெரியுங்களா? நிறைய வேலைகளை பண்ணுது. முக்கியமா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். புரியுங்களா? அப்போ இந்த செக்ஷுவல் இன்டிமசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்துன்னு வைங்களேன், குறிப்பா பெண்ணுக்கு இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ்ஸே வராது, டிப்ரெஷனே வராது. ஏன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம். தே ஆர் மோர் வல்னரபிள் அப்படிங்கிறான். புரிஞ்சுங்களா? நான் செரோட்டோனின் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதான் 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் அதோட கெமிக்கல். 5-ஹைட்ராக்சிட்ரிப்டமைன் அதுதான் இது. அப்ப இது ஸ்பெர்ம்குள்ள இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், மெலோட்டோனினை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆக்சிடோக்சினா கன்வெர்ட் ஆகும். ஆக்சிடோக்சின் வந்துருச்சுன்னா இந்த பெண்களுக்கு அன்பாக இருப்பாங்க. மெலோட்டோனின் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், நல்ல தூக்கம் வரும். மெலோட்டோனின் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, பெட்டர் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும்னு. விஞ்ஞானம் ரீதியா இதுக்கு எவிடன்ஸ். அங்க சொன்ன விஷயத்தை இங்க ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு. மெலோட்டோனின், செரோட்டோனின் வந்து மெலோட்டோனின் கன்வெர்ட் ஆயினா ஆட்டோமேட்டிக்கா நல்ல தூக்கம். புரியுங்களா? இவ்வளவு நல்ல வேலை. அதனாலதான் என்ன சொல்றான், இந்த மூடு பூஸ்டிங் ப்ராப்பர்ட்டி இந்த வித்தணுக்கள் இருக்குது. புரியுங்களா? அப்போ இன்னைக்கு இதெல்லாம் ப்ராப்ளம். அதுக்குதான் எலிக்சர் மிக்ஸ் எங்க வருது பாருங்க. எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆயிடும். எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன்ல இருந்து ஆம்பளைங்க வெளியே வந்துருவாங்க. புரியுங்களா? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த இன்டிமசி அழகா நடக்கும். அப்போ பெண்ணின் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். புரியுங்களா? இப்படி இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது, அவங்க வெஜைனா மூலமா அந்த பிளட் ஸ்ட்ரீம் மூலம் போறதுனால ஸ்டடிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கு டிப்ரெசிவ் சிம்டம்ஸை கம்மி பண்ணும். ஏன்னா அவங்க தான் அதிகமா, இது வந்து விளையாட்டு கிடையாது, ஒரு ஸ்டடியே கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க், SUNY அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில இந்த ஸ்டடியே
கண்டக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டான். புரியுங்களா? அதாவது women who have regular exposure to semen without condoms reported to have lower levels of depression. எந்தெந்த ஒரு பெண்ணுக்கு காண்டம் உபயோகிக்காம இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அவங்களுக்கு இருக்குதோ அவங்களுக்கு மன அழுத்தமே வர்றதில்லைன்னா அவங்களுக்கு குறைவுங்கிறான். புரியுங்களா? அவ்வளவு. அது இல்லாம இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ப்ரீ எக்லாம்சியா, அதாவது பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், அப்படி அதான் அதோட சயின்டிபிக் டேர்ம் தான் ப்ரீ எக்லாம்சியா. இந்த ப்ரீ எக்லாம்சியா அந்த ரிஸ்க கம்மி பண்ணும். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீ எக்லாம்சியா பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன். சில நேரத்துல என்ன ஆகும்னா பிரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த ஹைப்பர் டென்ஷன் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி அப்படியே கண்டினியூஸ் ஆகி குழந்தை பிறந்த இருந்தே பாருங்க சில பெண்கள் பிளட் பிரஷர் அப்படியே அதிகமாயி மாத்திரை போட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க எவ்வளவு. இதெல்லாம் என்னன்னா இந்த சப்ளிமெண்ட் இல்லாததான் காரணம். எலக்ட்ரன் மிக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இவ்வளவு வேலைகளை சரி பண்ணும். செரோட்டோனின் ஏற்கனவே சொன்ன இல்லையா? அப்படி அதனால என்ன ஆகும்னா அதனாலதான் என்ன ஸ்டடி என்ன சொல்றதுன்னா விமென்ஸ் அவங்க வந்து தே ஆர் மோர் வல்னரபிள் டு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அல்லது மூட் டிசார்டர்ஸ் வந்து ஆணவோட பெண்களுக்கு தான் அதிகமா வருங்கிறான். புரிஞ்சுங்களா? அப்போ எலக்ட்ரன் மிக்ஸ் இங்க எப்படி ஹெல்ப் பண்ணுது, உதவி பண்ணுதுன்னு பாத்துக்கோங்க. அடுத்தது ஈஸ்ட்ரஜன் ரொம்ப முக்கியம். அப்ப இங்க இந்த வேலைகள் கரெக்டா நடக்கும்போது என்ன ஆகும்னா ஆண்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், விந்து முந்துதல், ஸ்பெர்ம் கவுண்ட், விஸ்காசிட்டி, அதுல ஒலிகோஸ்பெர்மியா, அசூஸ்பெர்மியா அப்படியெல்லாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் ரெடி ஆயிரும். ஓகேங்களா? பெண்களுக்கு என்ன ஆகும்? அடுத்தது ஃபெல்லோப்பியன் டியூப் ரொம்ப முக்கியம். ஃபெல்லோப்பியன் டியூப் அங்கதான் அந்த முட்டை எக்கு ப்ரொடியூஸ் ஆகி ஓவம் ப்ரொடியூஸ் ஆகி யூட்ரஸ்க்கு வருது. புரியுங்க? அந்த ஃபெல்லோப்பியன் டியூப் வந்து சின்ன சாதாரண ரொம்ப சின்ன டியூப்ஸ், அதெல்லாம் அங்கதான் இது உற்பத்தி. அது ரொம்ப முக்கியம். அங்க பிளாக்கேஜ் இருந்தாலும் பிரச்சனை வரும். புரியுங்களா? அப்ப எப்படி சிம்டம்னா அவங்களுக்கு அடிக்கடி இந்த லோயர் அப்டமன்ல வலி இருந்துட்டே இருக்கும். அது யூஸ்வலா அந்த மென்சுரேஷன் பீரியட்ல வலி இருக்கும். ஆனா சில குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, பெண்கள் தாய்மார்களுக்கு பாத்தீங்கன்னா கடுமையான வலி இருக்கும். சிவியர் லோயர் அப்டாமினல் பெயின் இல்லாட்டி பெல்விக் பெயின் சொல்லலாம். அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ஃபெல்லோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பெயின்ஃபுல் பீரியட் டைம்ல பயங்கர பெயின் இருக்கும். இருந்தாலும் கடுமையான பெயின் எல்லாம் இருந்ததுன்னா இதுதான். அதே மாதிரி பெயின் டூரிங் இன்டர்கோர்ஸ், அந்த தாம்பத்திய உறவு பண்ணும்போதும் சிலவங்களுக்கு பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா என்னன்னா அப்நார்மல் வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கும். ரொம்ப பேட் ஸ்மெல் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் இருந்ததுன்னா ஃபெல்லோப்பியன் டியூப்ல பிளாக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல ஈஸியா கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு ஒரே ரெமடி சர்ஜரி தான் அவங்க போகணும்பாங்க. நீங்க வேற ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா எலக்ட்ரன் மிக்ஸ் எடுத்தீங்கன்னா போதும், கொஞ்சம் கிளியர் ஆயிரும். அந்த பிளாக் கிளியர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக். அப்ப அது கிளியர் ஆகுது என்ன ஆகுனா எண்டோமெட்ரியாசிஸ், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர், புரியுதுங்களா? இப்படி பெரிய நோய்கள்லாம் வராம பாதுகாக்கலாம். அப்ப அது அந்த ஹெல்த்தி ஃபெல்லோப்பியன் டியூப் ஹெல்த்தியா இருந்ததுன்னு என்ன ஆகும்னா கன்சம்ப்ஷன், அந்த ஃபெர்டிலிட்டி, புரியுதுங்களா? கருத்தரித்தல் ஈஸியா நடக்கும். அதனால என்ன ஆகும்? எம்பரியோ டிரான்ஸ்போர்டேஷன் ஈஸியா நல்லா நடக்கும். அப்புறம் இந்த எக்டோபிக் பிரெக்னன்சியை ப்ரிவென்ட் பண்ணலாம். எக்டோபிக் அப்படின்னா அந்த கருப்பையில, ஆக்சுவலா கருப்பையில தானே குழந்தை எம்பரியோ ஃபார்ம் ஆகி அங்கதான் குழந்தை வளரணும். இதே ஃபெல்லோப்பியன் டியூப்ல கருத்தரித்தால் என்ன நடக்கும்? உயிருக்கு சேதம் வரும். புரியுங்களா? பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த பெண் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஃபெல்லோப்பியன் டியூப்ல பிளாக்கேஜே இருக்கக்கூடாது. புரியுங்களா? கரெக்டா அப்பதான் அந்த எம்பரியோ ஃபெல்லோப்பியன் டியூப்ல இருந்து வந்து யூட்ரஸ்ல வந்து அங்க எம்பரியோ ஃபார்ம் ஆகணும். அப்ப அங்க பிளாக்கேஜ் இருக்கக்கூடாது. அப்ப இந்த ஃபெல்லோப்பியன் டியூப் ஹெல்த்தியா இருக்குன்னா நம்ம இந்த எக்டோபிக் பிரெக்னன்சியை ரெடியூஸ் பண்ணலாம். லோயர் இன்ஃபெக்ஷன் வராம பார்க்கலாம். யூடிஐ, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இன்ஃபெக்ஷன், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்புறம் பெண்களுக்கு நான் சொன்னேன், ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் சொன்னேன், பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன், அது ரொம்ப முக்கியம். புரியுங்களா? இது வந்து யூஸ்வலா மேல்ஸுக்கும் இருக்கும். அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும் இல்லாம இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் எதுக்கு பெண்களுக்கு உதவி பண்ணுது அப்படின்னா போன் டென்சிட்டி, கார்டியோவாஸ்குலர் ஹெல்த், அடிக்கடி மீட்டிங்ல சொல்லுவேன் இல்லையா, பிரெயின் ஃபங்க்ஷன். எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த மென்சுரேஷன் டைம்ல ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வந்தது மெடிக்கல் ஹிஸ்டரியில இது வரைக்கும் கிடையாது. புரியுங்களா? எப்ப வரும்? இந்த மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வரும். புரியுங்க? நம்ம என்ன நினைக்கிறோம், ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வெறும் ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான். புரியுங்களா? ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்கு, ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்குன்னு நினைக்கும் கிடையாது. அதை தாண்டி போன் ஹெல்த், போன ஆரோக்கியமா, எலும்புகளை திடகாத்திரமா வைக்கிறதுக்கு,
ஹார்ட் ஹெல்த்தை நல்லா வைக்கிறதுக்கு, பிரெயின் ஹெல்த்தை நல்லா வைக்கிறதுக்கு என்ன, இந்த ஈஸ்ட்ரஜன் பக்கபலமா இருக்கு. அப்போ ஈஸ்ட்ரஜன் நல்லா இருந்துன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. அதே நேரத்துல மெனோபாஸ் ஆயிட்டே என்ன ஆகும், ஈஸ்ட்ரஜன் சர 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 சரம் இறக்க ஆரம்பிச்சிடும், கம்மியாயிரும். அப்ப என்ன ஆகும், நீங்க உங்களுடைய எலும்பு வீக் ஆக ஆரம்பிக்கும், சீக்கிரம் வயது ஆயிருவீங்க. புரிஞ்சுதா? அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், எல்லா பிரச்சனைகளும் வரும். புரியுதுங்களா? அப்போ மெனோபாஸ் சீக்கிரம், இன்னைக்கு பெண்களும் என்ன நினைக்கிறாங்க, அந்த பழைய காலங்கள்ல நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 15-16 வயதில் தான் பெண் குழந்தைகள் பூப்படைவாங்க இல்லையா. அதே மாதிரி 60 வயது ஆனாலும் என்ன ஆகும், உங்களுக்கு அந்த பீரியட் இருக்கும். இன்னைக்கு 6 வயசுலயே 6 வயது 5 வயதுலயே பெண்கள் குழந்தைகள் என்ன ஆயிடுறாங்க, வயதுக்கு வந்துடுறாங்க இல்லையா. 35-40 வயசுல என்ன ஆயிருது, மெனோபாஸ் ஆயிருது. அது பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் ஒய்ஃப் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கறனால அவளுக்கும் 54 இயர்ஸ் வயசு ஆயிடுச்சு. அவளோட 7-8 வயது குறைவா இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் மெனோபாஸ் ஆயிட்டாங்க. ஆனா என்னுடைய மனைவிக்கு இன்னும் மென்சுரேஷன் நடந்துட்டு இருக்குது. அவங்க ஆச்சரியப்படுறாங்க, நீங்க டீச்சர் நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. புரிஞ்சுங்களா? ஏன்னா அந்த சப்ளிமெண்ட்ஸை நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு. நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால சப்ளிமெண்ட் கொடுக்குறோம், ஆரோக்கியமா இருக்கிறவ. அப்போ கூட இருக்கிற அவளை கூட 8 வயது குறை 46லயே மெனோபாஸ் ஆயிடுறாங்க. ஐயோ டீச்சர் இன்னும் ஆயிட்டு இருக்குது உங்களுக்கு, எவ்வளவு சங்கடம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்க, அவங்களுடைய இக்னரன்ஸ், அறியாமை பாருங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவங்களுக்கு இந்த அறிவின்மை. என்ன நினைக்கிறாங்க, 3 நாள் எப்ப வரும் எப்ப நிக்கும் அப்படிங்கிற அந்த கவலையே இல்லை இல்லையா. ரிஸ்க் இருக்குது இதுல, சானிட்டரி பேட வச்சு பெரிய காம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த 3 நாள் தான் பிரச்சனை. ஆனா லைஃப் லாங் அவங்களுக்கு பாதுகாப்பு ஒரு கோட்டை அவங்களுக்கு அரணா இருக்கிறது தெரியறது இல்லை. என் மனைவிக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால அவ கிளாஸ் எடுக்கிறா போய். புரிஞ்சுங்களா? இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப என்னென்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. எதுக்கு சொல்ல வரான்னா, நம்ம 60 வயது ஆனாலும் கொண்டு போகணும். அப்ப அதனால என்ன, அவங்களுக்கு ஹார்ட் ஹெல்த் அட்டாக் வராம, ஸ்ட்ரோக் வராம வீட்டுல அவங்கள ஆரோக்கியமா வச்சிருக்கலாம். அதே மாதிரி சின்ன பெண் பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, எலெக்ஷன் மிக்ஸ் அட்டன் பண்ணிட்டாங்களா, தாராளமா மினிமம் டோசேஜ்ல கொடுங்க. புரியுங்களா? நீங்க வெளியில தேடிட்டு இருக்கிறீங்க, ஆருக்கு கொடுக்கலாம் அவனுக்கு கொடுக்கலாம், சொந்தக்காரன் நம்ம வீட்லயே இருக்கிறாங்க கஸ்டமர்ஸ். புரியுங்க? நம்மளுக்கு ஆரோக்கியம் தேவைப்படுது. புரியுங்களா? ஆரோக்கியத்துக்கு முதல்ல பிரதானம் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஆரோக்கியமா இருந்தாலே நோய்வற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இல்லையா. சோ இந்த மெனோபாஸ் சப்போர்ட் பண்ணும். ரைட். அடுத்தது ப்ராஸ்டேட் ஹெல்த். ப்ராஸ்டேட் ஹெல்த் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், இந்த யூட்ரஸ்ல எல்லாம் ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த இன்டிமெசிக்கு அவங்க குறைவா இருக்கிறன்னு காரணம். ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் வந்தாலும் புரிஞ்சுக்கோங்க, அவங்களும் இந்த விஷயத்துல குறைவா இருந்தாங்கன்னு அர்த்தம். புரியுங்களா? நான் நல்ல செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆண் மகனுக்கு ப்ராஸ்டேட் பிரச்சனை வரவே வராது. அவன் 80 வயசானாலும் வராது. ஏன் ஆண்களுக்கு வருது? இதுதான் காரணம், வீட்டுல அந்த விஷயம் நடக்கல. இதான் காரணம், இஜாக்குலேஷன் நடக்கலன்னு அர்த்தம். இஜாக்குலேட் ஆச்சுன்னா ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் வராது. ப்ராஸ்டேட் நம்ம சாதாரண நினைக்கிறோம், ஒரு சின்ன கிளாண்ட் தான், ஆல்மண்ட் வால்நட் மாதிரி ஒரு 20 கிராம் தான் இருக்கும். அது ஒரு பெரிய சயின்ஸ், நான் பேசல, ரொம்ப டீப்பா பேசல. ஆனா அந்த ப்ராஸ்டேட் வந்து அசால்ட்டா விட்டுட்டோம் அப்படின்னா ப்ராஸ்டேட் கேன்சரா மாறும். ஏன் கடவுள் அங்க ப்ராஸ்டேட், அது பார்ப்போம் அடுத்த மாசத்துல ஏதாவது ஒரு வகுப்பு வந்துன்னா அதை பார்க்கலாம். ஏன் எதுக்கு அந்த ப்ராஸ்டேட் வச்சிருக்காரு கடவுள், ப்ராஸ்டேட்டுக்கு என்ன வேலை, அதுக்கு நிறைய ஒரு விஞ்ஞானம் இருக்காது. அப்போ அதை கவனிக்காம விட்டுட்டுன்னு வைங்க, ப்ராஸ்டேட் கேன்சரா வந்து உயிரிழப்பு கூட சம்பவிக்கும். புரியுதுங்களா? சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ செக்ஷுவலி ஆக்டிவா இருந்துட்டீங்கன்னா என்ன ஆகும், ப்ராஸ்டேட்டிஸ் அப்படிங்கிற பிபிஹெச், பெனைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைபர் ப்ராப்ளமே வராது. பிளாக்குங்கிறதே கிடையாது சார். ஹைவே மாதிரி இருக்கும்ல, புரியுதுங்களா? தெளிவா இருக்கும், தெளிந்த நீரோட்டமா இருப்பாங்க, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அட்டாக் ஏற்பட்டாதான் பிரச்சனை. அப்ப ஏன்னா இதுல சாப்பாமட்டோ, அப்புறம் டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்றது. டெஸ்டோஸ்டெரான் ரொம்ப முக்கியம் இந்த ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு. ரெண்டாவது சாப்பாமட்டோல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, அங்க வீக்கம் வந்தாலும் அங்க சரியாக்கிடும். புரியுது? ரைட். அடுத்தது 5வது விஷயம் என்னன்னா, 70-80 வயது மேல ஆண்களுக்கு என்ன ப்ராப்ளம் நினைச்சு பாருங்க. 80 வயது இன்னைக்கு அந்த அளவுக்கு நீண்ட ஆயுள் இருக்கா? இல்ல, ரொம்ப குறைவு. அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம். ஒருவேளை நீண்ட ஆயுள் வந்துருச்சுன்னா அது குறிப்பா ஆண்களுக்கு மிகவும் பெரிய பிரச்சனை. 80-85 வயதெல்லாம் ஒரு ஆண் மகன் உயிரோட வாழ்றான் அப்படின்னா, ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாயிடுச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் தெரியுங்களா? இது வெளியில நிறைய பேர் சொல்றது இல்லை.
புரியுங்களா? நிறைய பேர் சொல்றது அவங்களுக்கு தெரியாதது கூட இருக்கலாம். யூரின் பாஸ் பண்றதுக்கு அவங்க நரக வேதனைப்படுவாங்க. ஏன்னா அந்த உறுப்பு சிறுத்து போகும். அப்ப அதுக்குள்ள இருக்கிற அந்த நரம்பு மண்டலங்கள், அந்த சர்க்குலேட்டரி, அப்ப அது மாத்திரம் கிடையாது, இந்த யூரின் பாத்வே இல்லையா, அந்த டியூப், அதுவும் என்ன ஆயிடும், சுருங்கிரும். அப்ப என்ன ஆகும்னா மூத்திரம் வந்து அந்த ஆண் குறியில பல்ஜாய் அப்படியே நிற்கும், வெளியே வராது. நினைச்சு பாருங்க எவ்வளவு வலி இருக்கும். ஒரு மயிறு மாதிரி இருக்கிற டியூபுக்குள்ள ஒரு 30 ml தண்ணி இருந்ததுன்னா என்ன வலி வலிக்கும் நினைச்சு பாருங்க. பெயின்ஃபுல், நரக வேதனை. சில ஆண்கள் 1-2 பேர்ட்ட என்னுடைய கடையில கஸ்டமரை நான் பாக்குறேன், அவங்கள சந்திச்சிருக்கிறேன். நரக வேதனை சார். மகன்கிட்டையும் சொல்ல முடியாது, மருமகிட்டையும் சொல்ல முடியாது, மனைவியும் இல்ல, என்ன பண்றது? அப்புறம் தான் என்னால முடியாம டாக்டர்கிட்ட வந்தேன் அப்படின்னா, டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாரு? மாத்திரை, வயகரா. நினைச்சு பாருங்க. ஆனா விஷயம் தெரியாத என்ன நினைப்பான், இந்த கிழவனுக்கு எதுக்குடா அந்த டாக்டர் வயகரா எழுதுறாங்க? எதுக்கு எழுதுறாங்க? ஆர்கன் கொஞ்சம் அங்க ரத்தம் ஓட்டம் வரும், கொஞ்சம் பெருசாகும், இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷன் மூத்திரத்தை ஒழுங்கா சந்தோஷமா பாஸ் பண்ணட்டும். புரியுங்களா? இந்த டேப்லெட்ல தேவையான நம்மளுக்கு எலிக்சர் மிக்ஸ் இருக்கும்போது நினைச்சு பாருங்க. நான் அதுதான் கடவுளுக்கு நன்றி சொல்றது. புரியுங்களா? நம்மளுக்கு ஒருவேளை நான் 80 வயதுக்கு இருந்தா உயிரோட இருந்தேன்னா எலெக்ஷன் மிக்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. புரியுங்களா? அதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணும். பாருங்க, 18 வயது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, கிழவனுக்கும் சப்போர்ட் பண்ணுது. புரியுங்களா? எலெக்ஷன் மிக்ஸ் இப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் நண்பர்களே நம்ம கையில கிடைச்சிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதுல. புரியுங்களா? இது கதைகள் கிடையாது, எல்லாமே சயின்ஸ் பேஸ்ட் ப்ராடக்ட். இப்படிப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இதை என்ன பண்ணுங்க, டெய்லி கன்சியூம் பண்ணுங்க. ஆரோக்கியமா உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இது சொல்லி, உறவினர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஓகே, இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதோட என்னுடைய வார்த்தைகளை சுருக்கிறேன். டைம் 9:30 ஆச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட். செக்ஷுவல் ஹெல்த்துக்கு இன்னைக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குது. போத் ஆண் பெண் இருபாலருக்குமே. புரியுங்களா? மலட்டு தன்மை இருக்கு, எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வருது, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் வருது, ஸ்பெர்மோட விந்துக்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கு. சில நேரம் எண்ணிக்கை நல்லா இருந்ததுன்னா அதனுடைய மொட்டிலிட்டி, நீந்தும் தன்மை குறைவா இருக்கு. நிறைய ப்ராப்ளம். அதனால என்ன ஆகுது, இன்ஃபர்டிலிட்டி, மலட்டு தன்மை, ஆண் மலட்டு தன்மை, பெண்களுக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் இது ரொம்ப வேகமா சப்போர்ட்டிவா இருக்கும். புரியுங்களா? என்னன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது தமிழ்ல என்னது, விரைப்பு தன்மை, அது குறைவா இருக்க காரணம் பல காரணங்கள் இருக்கு. புரியுங்களா? அதுல நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஒரு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒண்ணு, ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கு. 2வது, ரத்த ஓட்டம் முக்கியம். 3வது, நரம்பு மண்டலம் ரொம்ப முக்கியம். நரம்பு மண்டலம் முக்கியம் அப்படின்னா, நரம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன், அந்த சிக்னல், அதாவது நம்ம மனதுல ஒரு விஷயத்த நினைக்கிறோம் இல்லையா, அது செயல்படணும் அப்படின்னா அங்க அந்த சிந்தனையில ஒரு விஷயம் உருவாக்கி அது சிக்னல் கொடுக்கணும். புரியுங்களா? நம்மளுக்கு இப்போ தாம்பத்திய உறவு வேணும், அப்ப அந்த மூட கொண்டு வர்றது இந்த சிக்னல் கொண்டு வரணும். புரியுங்களா? அப்ப அதுக்கு என்ன வேணும்? நல்ல ஹார்மோன்ஸ் வேணும், டெஸ்டோஸ்டெரான் வேணும். உடல்ல நம்ம செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நிறைந்த உணவுகள் நிறைய சாப்பிடணும். அப்பதான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் அப்படியே செயல்பட ஆரம்பிக்கும். புரியுங்களா? சிக்னல் கரெக்டா வரும்போதுதான் என்ன ஆகும், ஹார்ட்டுக்கு சிக்னல் போகும் கரெக்டா. என்ன சொல்லும், நீ பிளட்டை வந்து வேற எங்கேயும் மற்ற இடங்களுக்கு சப்ளை பண்றதை கம்மி பண்ணிட்டு அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்னது, அந்த செக்ஷுவல் ஆர்கன் கூட சொல்லலாம் இல்லையா, அந்த உறுப்புகளுக்கு ரத்தத்தை கொஞ்சம் அதிகமா செலுத்து. புரியுங்களா? அப்ப வந்து இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கரெக்டா இருந்தாதான் ஹார்ட்டுக்கு அங்க தகவல் போகும், அப்பதான் பிளட் ஃப்ளோ வரும். புரியுங்களா? அப்ப இதெல்லாம் கரெக்டா, எப்படி நம்ம ஒரு வாகனம் ஓட்டும்போது கிளட்ச ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டரை புஷ் பண்ண வண்டி மூவ் ஆகும் இல்லையா, இதை ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க கிளட்ச க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு என்னதான் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டி மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. அதே மாதிரி கிளட்ச ரிலீஸ் பண்ணிட்டு
ஆக்சிலேட்டர் கொடுக்காம இருந்தா வண்டி மூவ் ஆகுமா? ஆகாது. அதே மாதிரிதான் கரெக்டா சைமல்டேனியஸா நடக்கணும். கிளட்ச் ரிலீஸும் கரெக்டா இருக்கணும், ஆக்சிலேஷனும் கரெக்டா கொடுக்கணும். புரிஞ்சுதா? இல்லாட்டி என்ன ஆகும், வண்டி வேகமா பாயும், இல்லாட்டி இடிச்சு இடிச்சு நின்று போயிடும். புரிஞ்சுங்களா? சில புதுசா ஓட்டும்போது பாத்துருக்கீங்களா? அது 2 வீலரோட நம்ம 4 வீலரை பார்க்கலாம். புரியுங்களா? சோ அதே மாதிரிதான் இந்த நர்வஸ் சிஸ்டமும் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்பு கொண்டு கரெக்டா இயங்கணும். அப்பதான் இந்த எரக்டல் டிஸ்பங்க்ஷன், அந்த விரைப்புத்தன்மை பிரச்சனை இருந்து விடுபட முடியும். ரெண்டாவது அந்த லிபிடோ, அடுத்தது அந்த இன்ட்ரெஸ்ட், செக்ஷுவல் டிசையர் அப்படிங்கிறாங்க பாருங்க, அதுவும் அப்பதான் வரும். புரியுங்களா? இன்னைக்கு செக்ஸ்லெஸ் மேரேஜ் அதிகமா இருக்கு. அதாவது அப்படின்னு என்னன்னா, திருமணம் பண்றாங்க ஆனா அவங்களுக்குள்ள எந்த உறவும் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது இன்னைக்கு. புரியுங்களா? கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல அழகு இருக்குது. எனக்கே நிறைய கப்பிள்ஸ் தெரியும். புரியுங்களா? நல்ல ஹைலி குவாலிஃபைட், நல்ல 5 டிஜிட் சேலரி வாங்குறாங்க, 2 பேருமே நல்ல ஃபேமிலி, 2 பேரும் பர்சனாலிட்டி அழகா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா மரீஷியல் அஃபேர், திருமணத்தை விட்டு வெளியில ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்குள்ள இந்த தாம்பத்திய உறவு இல்லை, அதுல விருப்பம் இல்லை அவங்களுக்கு. புரியுங்களா? அதெல்லாம் என்னது, நர்வஸ் சிஸ்டத்துல வரக்கூடிய பிரச்சனைகள். புரியுங்களா? ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள். இத அவங்களும் அது ஒரு பெரிய விஷயமா எடுக்கிறது இல்லை. சம்பாதிக்கிறாங்க, வேலையை செய்யறாங்க, அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா ட்ரக்ஸுக்கு போறாங்க. புரியுங்களா? அது கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து ஆல்கஹால் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அது படிப்படியா வேற நிறைய விஷயங்களுக்கு போய் ஒரு ட்ரக் அடிக்டா மாறுறவங்களும் இருக்கிறாங்க. புரியுங்களா? நிறைய பார்க்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி செக்ஸ்லெஸ் மேரேஜ் அப்படின்னு நீங்க நிறைய பார்க்கலாம். வெளியில ஆனா சொல்றது இல்லை, தெரியறது இல்லை. ஏன்னா 2 பேருமே அது ஒத்து போறதுனால அது ஒரு ஆளுக்கு விருப்பம் இருந்து ஒரு ஆளுக்கு இல்லைன்னா தான் அது வெளியே வரும் குடும்பத்துக்கு, இல்லையா? 2 பேரும் ஒத்து போயிட்டாங்கன்னா வெளியே தெரியாது. நம்ம நினைப்போம் அவங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு நினைக்கிறோம், வெளியில தெரியவே தெரியாது. புரிஞ்சுங்களா? நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுக்கிறேன், ஏன் மேரேஜ் இவ்வளவு வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இன்டர்கோர்ஸ் இருந்தா தானே சார், நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி போகுது பாருங்க லைஃப். புரியுங்களா? அப்ப அதுல இன்ட்ரெஸ்ட் குறைந்துட்டு இருக்குது. அதுக்கு காரணம் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ். புரியுங்களா? அடுத்தது நர்வஸ் சிஸ்டம் வீக்கா இருக்கு, சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஓகே, இப்ப 3 விஷயம் முக்கியம். ஒரு ஆண் பெண் இந்த செக்ஷுவல் ஹெல்த் நல்லா இருக்கணும், அவங்க இன்டிமசியா இருக்கணும் அப்படின்னா, அந்த உறவு கரெக்டா இருக்கணும் அப்படின்னா ஹார்மோன்ஸ் கரெக்டா இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், புரியுங்களா? அவங்களுக்கு பக்கத்துல வந்தாலே சார்ஜ் ஆகணும். புரிஞ்சதா? பழைய காலத்துல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம காலேஜ்ல நம்மளுக்கு அனுபவம் இருக்கும். அந்த நம்மளுக்கு பிடித்த பெண்ணின் பெயர் சொன்ன உடனே என்ன ஆகும், பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிக்கும் இல்லையா? நம்மளுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது இல்லையா? நேரடியா வந்து பார்த்தா கூட அந்த உணர்வு இல்லை இன்னைக்கு. புரியுங்களா? ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் அங்க இல்ல, செயல்பட மாட்டேங்குது. சோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அது செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், டக்குன்னு பிளட் ஷூட் அப் ஆகும், பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். பிளட் ஃப்ளோ ஆரம்பிச்சிச்சுனாலே ஒரு வார்ம்னஸ், ஒரு உஷ்ணம் அங்க வர ஆரம்பிக்கும். இதே ஆண்களுக்கு என்ன ஆகும், விரைப்பு தன்மை, எரெக்ஷன் நல்லா இருக்கும். பெண்களுக்கு என்ன ஆகும், அங்க வெஜைனலா என்ன ஆகும், லூப்ரிகேஷன் நடக்கும். புரியுங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், தட் லீட்ஸ் டு ஒரு ஸ்மூத்தான, ஒரு ஆரோக்கியமான ஒரு இல்லற அந்த உறவு இருக்கும். புரியுங்களா? இதெல்லாம் நடக்கணும். இதுக்கு இன்னைக்கு நடக்காத காரணம் இதுதான். அப்ப எலிக்ஷன் அங்க இந்த விஷயங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். புரியுங்களா? ஹார்மோன்ஸையும் பூஸ்ட் பண்ணி, நம்மளுக்கு ஆண்களுக்கு என்ன மெயினா டெஸ்டோஸ்டெரான், பெண்களுக்கு என்ன மெயினா ஈஸ்ட்ரோஜன். புரியுங்களா? அது ஆண்களுக்கும் ஈஸ்ட்ரோஜன் இருக்குது, ஃபீமேல் ஹார்மோன் தான், ஒரு ஆணுக்குள்ளேயும் இது இருக்குது. அதே மாதிரி டெஸ்டோஸ்டெரான்ங்கிறது மேல் ஹார்மோன், பெண்ணுக்குள்ளேயும் இருக்குது. ஆனா அந்த விகிதாச்சாரம் கரெக்டா இருக்கணும். இல்லன்னு வைங்களேன், ஆண் ஆம்பளையா இருக்க மாட்டான், பெண் பெண்ணா இருக்க மாட்டான். புரியுது? அது ரொம்ப ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க சில பெண்களை பார்த்திருக்கலாம், நெத்தி ரொம்ப பெருசா இருக்கும், வாய்ஸ் ரொம்ப ஆண்களோட வாய்ஸா இருக்கும், ஒரு முரட்டுத்தனமா இருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் டெஸ்டோஸ்டெரான் அளவு அதிகமா இருக்கும். அது மாதிரி சில ஆண்களை பாருங்க, பெண்ணை மாதிரி பேசுவாங்க, குரல், அவங்களுடைய நடை பெண்ணை மாதிரி இருக்கும். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் அங்க அதிகமா இருக்கு. புரியுங்களா? இதெல்லாம்
காரணம் அது. இதுதான் காரணம். இந்த ஹார்மோன் பண்ற வேலைகள். அப்போ அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் அந்த ஹார்மோன் அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுங்களா? அது இருக்க வேண்டிய அளவு இருக்கணும். பரமசிவன் கழுத்துல கடந்த எனக்கு பாம்பு கேட்டதுக்கு பதில் என்ன சொல்லுச்சு? அங்கங்க இருக்க வேண்டியது இருந்தா எல்லாம் சௌக்கியம். அதே மாதிரிதான். கரெக்டா இல்லாட்டாலும் பிரச்சனை. அங்க எலிக்சர் மிக்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. புரியுங்களா? ட்ரைபிளஸ் டெரஸ்ட்ரீஸ், புரியுங்களா? இப்படி சாப்பா மாட்டோ இதெல்லாம் என்ன பண்ணும்? டெஸ்டோஸ்டெரானை பூஸ்ட் பண்ணும். ஓகேயா? கம்மியா இருந்ததுன்னா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ரைட். ஹானிகோட் வீட் எக்ஸ்ட்ராக்ட், ப்ரொஜெஸ்ட்ரோன், ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன், ஃபைட்டோ பிளான்ட் பேஸ்ட் ஈஸ்ட்ரஜன் தான் அது. புரியுங்களா? ஆனா உள்ள போனோன்னு ஒரு ஈஸ்ட்ரஜன் எப்படி வேலை செய்யுமோ அதே வேலையை மிமிக் பண்ணும். மிமிக்ரி பாத்துருக்கோம் இல்லையா? ரஜினிகாந்த் மாதிரி கமல் மாதிரி எல்லாம் அதே மாதிரி பேசுறாங்க இல்லையா? அதே ஆக்ஷனை மிமிக் பண்ணும். கரெக்டா மிமிக் பண்ணும். அதான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணி விடும். அப்ப அந்த பாடி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து நம்ம பயப்பட வேண்டாம் சார். அப்போ எனக்கு இது டெஸ்டோஸ்டெரானை பூஸ்ட் பண்ணுமா, இதுல ஹானிகோட் இருக்கிறதுனால ஈஸ்ட்ரஜனும் பூஸ்ட் பண்ணி ஓவரா பெண்ணின் தன்மை எனக்கு வந்துருமோ? டெஸ்டோஸ்டெரானை ஓவரா பூஸ்ட் பண்ணி பெண்கள் சாப்பிடறதுனால ஆண் தன்மையா? அது பாடி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். புரியுங்களா? நம்மளோட பயங்கர புத்திசாலி நம்மளுடைய உடல், நம்முடைய ஆர்கன். எது தேவையோ அதை கரெக்டா எடுத்துக்கும். புரிஞ்சுங்களா? அதனால இது இந்த ப்ராடக்ட் உண்டாக்கணும் சாதாரண நாள் கிடையாது. ஒரு நாட்டு சயின்டிஸ்ட் கிடையாது. நண்பர்களே நல்ல யோசனை பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 நாடுகள் விஞ்ஞானிகளுக்கு பின்னாடி இருக்கிறான். குறிப்பா சவுத் கொரியா, சைனா, கனடா அண்ட் ஜப்பான். புரியுங்களா? இத்தனை நாடுகளுடைய விஞ்ஞானிகள் இருக்கிறான் அதுக்கு பின்னாடி. அழகா ஃபார்முலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்க. நம்ம இதுல போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே இல்லை. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் வந்தது. இந்தியாவுக்கு என்னமோ 2012 தான் வந்தது. புரியுங்களா? கிட்டத்தட்ட 2003-4 இருந்தே இருக்குது இந்த ப்ராடக்ட். மத்த இந்த நான் சொன்ன இந்த நாடுகள் எல்லாம். ஆனா இந்தியாவுக்கு ஒரு 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 வடநாட்டுக்காரு கனடாக்கு போய் அங்க போய் தான் இந்த ப்ராடக்ட் கிடைச்சு சாப்பிட்டு அன்னைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயசு, ஒரு 20 வயசோட பவர் வந்தோட இது இந்தியர்களுக்கு வேணும்னு சொல்லி அப்படிதான் இந்த ப்ராடக்ட் வந்தது. புரியுங்களா? ரைட். அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. புரியுங்களா? அதுல அவங்க ஃபார்முலேட் பண்ணி என்ன போடணும், அதை எந்த அளவுல போடணும் எல்லாம் டிசைன் பண்ணி கரெக்டா ஸ்டடிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் கைக்கு வந்திருக்கு. அதனால நம்ம அங்க கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். புரியுங்களா? தாராளமா என்ன பண்ணலாம்? சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். புரியுங்களா? சோ உங்களுடைய செக்ஷுவல் ஹெல்த் மேம்படும். புரியுங்களா? ரைட். அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த ப்ராடக்ட். புரியுங்களா? செக்ஷுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் திரும்ப சொல்றேன். அப்போ இது இந்த ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா அவங்க 2 பேருமே என்ன ஆக மாட்டாங்க? ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆக மாட்டாங்க. புரியுங்களா? போதைகளுக்கு ஆல்கஹால் ஆகட்டும் இல்ல வேற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது ஏன் அதை நான் ஸ்பெசிபிக்கா இங்க பேசுறேன் அப்படின்னா என்னுடைய கிளினிக்ல கண் கூட பாக்குறேன் இத. அது குறிப்பா யூத். புரியுங்களா? மேரேஜுக்கு முன்னாடியே மேரேஜுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? இந்த விஷயங்களுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க. ரைட். அதனாலதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செக்ஷுவலி ஸ்ட்ராங்கா ஆக்டிவா இருக்கிற எந்த ஒரு ஆண் மகனும் இரவு வீடுக்கு தாமதமா வர மாட்டாங்க இல்லையா? லேட்டா வர மாட்டாங்க. லேட்டா வர்றாங்க அப்படின்னாலே புரிஞ்சுக்கணும் அங்க வீக்னஸ் இருக்குது. புரிஞ்சுங்களா? பலவீனம் இருக்குது. 2வது ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். புரியுது? இதுதான் காரணம். அப்ப அங்க நம்ம இந்த ப்ராடக்ட கொடுத்து பண்ணா அவங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது மட்டும் இல்ல, அந்த குடும்பம் நல்லறமா இல்ல, அது அவங்களுடைய ஃபேமிலி நல்லா ஆகும். புரியுங்களா? நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ரைட். அப்ப நான் இம்யூனிட்டி இதுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட்டா இருக்கும். எல்லா விஷயங்கள் நிறைய சொன்னேன் உங்களுக்கு. புரியுங்களா? இந்த இதுல இன்னும் சயின்டிபிக்கா 1-2 விஷயத்தை சொல்லிட்டு நான் அடுத்த இன்ஃபர்டிலிட்டிக்கு போயிடும். ஓகே? ரைட். அப்போ இந்த செமன் அல்லது ஸ்பெர்ம் விந்து அப்படின்னு சொல்றதுல பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் அதுல இருக்கு. என்னன்னா ஜிங்க் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, கால்சியம், மெக்னீசியம், சோடியம், காப்பர், செலினியம், அது இல்லாம புரோட்டியோலைட்டிக் என்சைம் அப்படிங்கிற நிறைய ஃபைப்ரோனலைசின், ஹை அலுடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம், அப்புறம் பாலிஅமைன்ஸ் அப்படிங்கிற ஸ்பெர்மின், ஸ்பெர்மிடின் அப்படிங்கிற பாலிஅமைன்ஸ் நல்லா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நீங்க நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். பொறுமையா கேளுங்க. அப்போ
அன்ப்ரொடெக்டட் செக்ஸ். அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் அப்படின்னா ஒரு ஆண் மகன் எந்த அந்த கருத்தடை சாதனம் உபயோகிக்காமல் அந்த தாம்பத்திய உறவு இருந்ததுன்னு வைங்களேன், அப்ப பெண்களுடைய யூட்ரஸ்ல அந்த கருப்ப பையில என்ன ஆகும், இந்த விந்து ஒரு சில நிமிடங்கள் தங்கும் இல்லையா? அது கண்டிப்பாக மாதத்துக்கு ஒன்றோ அல்லது 2 முறையாவது, குறைந்தது, மேக்சிமம் வாரத்துக்கு 2 இருக்கலாம், குறைந்தது ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, நல்லா பொறுமையா கவனிங்க. 2 முறையாவது ஒரு அந்த ஆண் பெண் என்ன வைக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்கன்னா அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் வச்சுக்கணும். புரியுங்களா? அதாவது கருத்தடை சாதனம், அதாவது என்ன சொல்றது, நம்மள காண்டம்ஸ்ங்கிறாங்க இல்லையா, அந்த காண்டம்ஸ் உபயோகிக்காமல் அந்த இன்டர்கோர்ஸ் வைக்கணுங்கிறாங்க. அப்பனா என்ன ஆகும், பெண்களுடைய யூட்ரஸ்ல ஆணோட விந்து போய் சேரும். அதனால என்ன நடக்குது தெரியுங்களா, இந்த பாலியாமீன்ஸ் யூட்ரஸ்ல தங்கும். புரியுங்களா? இந்த பாலியமைன்ங்கிறது என்னது, ஸ்பெர்மைன், ஸ்பெர்மிடின், புட்ரிசின் அப்படின்னு ஒரு 3 விஷயம் இருக்கு. ஸ்பெர்மைன், ஸ்பெர்மிடின், புட்ரிசின். புரியுது? கதை கிடையாது, சயின்ஸ். அப்ப இது தங்குறதுனால என்ன ஆகுது, அங்க இருக்கிற பிளட் வெசல்ல, வெஜைனால, அந்த யூட்ரஸ் வெஜைனா அங்க இருக்கிற பிளட் வெசல்ல இது போய் அங்கிருந்து பெண்களுடைய உடலுக்குள்ள பிளட் ஸ்ட்ரீம்ல போயிடும், பிளட்ல கலந்துரும். பிளட்ல கலந்து அது நிறைய வேலைகளை பண்ணி என்ன, முதல் வேலை என்ன தெரியுமா பண்ணது, யூட்ரஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அங்க இம்ப்ரூவ் ஆகும். புரியுங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிசிஓடி, ஃபைப்ராய்ட் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பெண்ணுக்கு வருது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த செக்ஷுவல் இன்டிமசி அவங்களுக்கு மிகவும் குறைவு. அப்ப அதிகமான இன்டர்கோர்ஸ் இருந்ததுன்னா ஒரு பெண்ணுக்கு இந்த பிரச்சனை வராது. ஏன்னா இந்த கெமிக்கல் குழந்தைய, இந்த ஸ்பெர்ம் விந்தணு அப்படிங்கிறது ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு மட்டுமல்ல, அந்த யூட்ரஸ கேன்சர் பிரிவென்ட் பண்ணுது. ஏன்னா பெரிய விஞ்ஞானம் இருக்கு பாருங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த யூட்ரஸுக்குள்ள செல்லுலார் ரிப்பேர், அதோடைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுறதுனால அந்த யூட்ரஸ்க்குள்ள வெஜைனால யோனி அப்படிங்கிறப்ப கர்ப்பப்பை, யோனி, அங்க இருக்கிற டிஷ்யூ ஹெல்த், புரியுதுங்களா, அவங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்ன டென்ஸ் ஆகும். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸோட முக்கியத்துவம் எங்க வருது பாத்தீங்களா? அப்போ ஒரு பெண்ணின், மகளிருடைய பெண்ணோட யூட்ரஸ் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சக்தி இந்த விந்தாணுவுக்கு இருக்குது. புரியுதுங்களா? அப்புறம் இதனால என்ன ஆகும்னா, இந்த நான் சொன்னாலே புரோட்டியோலைட்டிக் என்சைம் இருக்கிறதுனால அந்த ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு யூட்ரஸ் போகாது. புரியுங்களா? ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. புரியுங்களா? இதுல ஜிங்க் அதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது, அவங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி டெவலப் ஆகும். எஸ்ஓடி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஸ்பெர்ம்ல இருக்கு. அப்படின்னு என்னதுன்னா சூப்பர் ஆக்சைடு டைஸ்முட்டேஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது புரியுது? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது ஸ்பெர்ம்ல, விந்தாணுல. என்னது? சிட்ரேட், ப்ராஸ்டாக்லாண்டின், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின் சி. புரியுங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு டிஃபென்சிவ் மெக்கானிசமா வேலை செய்யும் பெண்களுக்கு. புரியுங்களா? கொரோனா தொற்று, எந்தவித வைரஸ் தொற்றுகளுக்கு பயப்பட வேண்டாம். செக்ஷுவல் இன்டிமசியா இருந்தா அந்த நோய்களை மேற்கொள்ளலாம். நம்ம எங்க வருது பாருங்க, உயிரை எப்படி காப்பாத்துறது பாருங்க. ஓகேயா? இந்த பாலிஅமீன்ஸ்க்கு அவ்வளவு விசேஷமான ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஏன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுங்களா? ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி. வெஜைனல் ஹெல்த், வெஜைனல்ல வரக்கூடிய மீடியம் எப்படி இருக்கு தெரியுமா? அசிடிக் மீடியம். புரிஞ்சுங்களா? அங்க அசிடிக் மீடியம், ரொம்ப அசிடிக் ஆனாலும் பிரச்சனை. ஓகே, அப்போ இது ஆல்கலைன், அப்ப நியூட்ரலைஸ் பண்ணும். ஒண்ணு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும். யாருக்கு? பெண்களுக்கு. இந்த உறவு இருந்தா என்ன ஆகும், மாதத்துக்கு 2-3 முறை அந்த தங்கணும். புரியுங்களா? அப்படி இருக்கும் என்ன ஆகும், இம்யூனிட்டி. ஏன் தெரியுமா? எந்த ஒரு விஷயமும் மனிதனுடைய ஆணோ பெண்ணோ உடலுக்குள்ள ஒரு விஷயம் உள்ள போச்சுன்னு வைங்களேன், ஒரு பொருள், அது அந்நிய பொருளாக தான் நம்ம உடம்பு நினைக்கும். புரியுங்களா? நம்மளுடைய இம்யூனிட்டி அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்குது, சிஸ்டம் அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு.
புரிஞ்சுங்களா? நம்முடைய மூக்கு வழியாவோ கண்ணு வழியாவோ More details, contact my WhatsApp or call 938 457 7681.